ஸ்டார்டிங் வித் ஆர்கானிசம் தட் ப்ரிஃபர் ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷன் ஹேபிட்டட்ஸ் ரெஃபர் டு அப்படின்னு சொல்றாங்களே. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி பேசிக் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஹேபிட்டட் பொறுத்து ஆர்கானிசம் வந்து என்ன டைப்பா பிரிப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டைப் பாருங்களேன், ஹாலோஃபைல்ஸ். இது அதிகமா சால்ட் இருந்துச்சுன்னா அதுல வாழக்கூடிய ஆர்கானிசம் பேர் தான் ஹாலோஃபைல்ஸ் சொல்லுவாங்க. தெர்மோஃபைல் எப்படின்னா எக்ஸ்ட்ரீமான என்வரன்மெண்ட்ல வாழக்கூடியது. ஏன்னா தெர்மோ மீன்ஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து அசிடோஃபைல், இது ஹையான பிஹெச் இருந்துச்சுன்னா அதுல வாழக்கூடியது. அடுத்து ஆல்கலிஃபைல்ஸ், இது லோவான பிஹெச்ல வாழக்கூடியது. ரேடியோ ரெசிஸ்டன்ட் சொல்றாங்களே, ரேடியேஷனுக்கு ரெசிஸ்டாவும் சில ஆர்கானிசம் வாழும். அடுத்து வந்து ஜெரோஃபைல்ஸ், இது ட்ரையான என்வரன்மெண்ட், பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா டெசர்ட்ல வாழக்கூடியதான் ஜெரோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதே மாதிரி இதை நம்ம எங்க லேர்ன் பண்ணிருப்போம் அப்படின்னு பார்த்தா ஹாலோஃபைட்ஸ் அப்படின்னு வந்து லேர்ன் பண்ணிருப்போம். இந்த ஹாலோஃபைட்ஸ் எதுல லேர்ன் பண்ணிருப்போம் அப்படின்னா ஜியோகிராஃபில இது பிளான்ட் அப்படின்னு வந்து படிச்சிருப்போம். அதாவது ஒரு ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷன்ல வந்து ஒரு பிளான்ட் வாழுதுன்னா அதுதான் ஹாலோஃபைட்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா மேங்க்ரூவ், சதுப்பு நில காடுகள் அப்படின்னு படிச்சிருவோம். நம்ம இந்தியாவில பெஸ்ட் ஃபேமஸ் அப்படின்னா நம்மளோட சுந்தர்பன் ரீஜன் வெஸ்ட் பெங்கால் இருக்கு, ரைட்டா? இது ஏன் சொல்றோம் அப்படின்னா அப்படியே அடிஷனல் லேர்ன் பண்ணிக்கிற வேண்டியதான். சோ அதே மாதிரி நம்ம ஜெரோஃபைட் அப்படின்னு வந்து படிச்சிருப்போம், ரைட்டா? ஜெரோஃபைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட டெசர்ட் கண்டிஷன்ல வாழக்கூடிய பிளான்ட்டுக்கு பேர் தான். ஸோ டெசர்ட்ல வாழக்கூடிய பிளான்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துன்னா கேக்டஸ், சப்பாத்தி கல்லி அப்படின்னு வரும். ஸோ இது ஜியோகிராஃபில பிளான்ட் வச்சு படிச்சிருப்போம். இவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னா ஆர்கானிசம் வச்சு கேட்டிருக்கான். அப்ப ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா ஹாலோஃபைல்ஸ், ஜெரோஃபைல்ஸ் இப்பெல்லாம் வந்தா ஆர்கானிசத்தை கேட்கறாங்க. ஹாலோஃபைட்ஸ் அதே மாதிரி ஜெரோஃபைட்ஸ் அப்படின்னு வந்தா பிளான்ட் கேட்கறாங்க. இதை ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கங்க, ரைங்களா? சோ இப்ப ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் ஹை சால்ட்லயும் வாழக்கூடியதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹாலோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பாருங்களேன், இந்த ரெட் ஆல்கே துனாலியா அண்டு வந்துன்னா ஹாலோபெக்டீரியம். இது எங்க வாழுது அப்படின்னா கிரேட் சால்ட் லேக் எங்க இருக்கு அப்படின்னா யூஎஸ்ல இருக்கு. இது எக்ஸ்ட்ரீம் வந்து என்னன்னா சலைன் லேக்னு சொல்லுவாங்க. இதுலயும் சில ஆர்கானிசம் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு, ரைட்டா? இது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிற வேண்டியம். சோ இதோட அடிஷனலா என்ன அப்படின்னா இங்க ஒரு ஆர்கி பாக்டீரியா அப்படின்னு சொல்றாங்களே, இந்த பாக்டீரியா என்னன்னா எக்ஸ்ட்ரீம் ஹேபிடேட்லயுமே வந்து வாழக்கூடிய ஒரு பாக்டீரியா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துன்னா எக்ஸ்ட்ரீம் சால்ட் ரீஜனையும் வந்து வாழும். அதே மாதிரி ஹாட் ஸ்பிரிங்கான ரீஜனையும் வாழக்கூடியது, மார்ஷி ஏரியாலுமே வாழக்கூடியது. இது ஜஸ்ட் வந்து அடிஷனல் லேர்ன் பண்ண வேண்டியது, ரைட்டா? சரி இப்போ கொஸ்டின் வாங்கலாம். என்ன சொல்லிட்டு இருக்கான், ஒரு ஆர்கானிசம் ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷன் வாழுது அப்படின்னா அதுக்கான பேர் என்ன, ஹாலோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் சி தான் கரெக்டா வரும், ரைட்டா? சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் வந்து பாருக்கலாம், இது நம்ம ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான கொஸ்டினால ஜஸ்ட் அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோட்டோகால்ஸ் நாட் அப்ளிகேஷன் லேயர் ஆஃப் வந்துன்னா டிசிபி ஐபி மாடல் சொல்றாங்களா. இப்ப டிசிபி ஐபி மாடல் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், ரைட்டா? இன்டர்நெட் வந்துன்னா ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு மெத்தட். என்னன்னா நிறைய லேயர் அண்ட் ப்ரோட்டோகால் இருக்கு. இப்ப டிசிபி ஐபி மாடல்ல லேயர் பார்த்தோம்னா நம்மளுக்கான இதுல வந்து ஒன் பை ஒன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு இருக்கு, இன்னொன்னு டிரான்ஸ்போர்ட் இருக்கு, நெட்வொர்க்கிங் இருக்கு, அடுத்து வந்து டேட்டா லிங்க் இருக்கு. இப்ப அவன் கேட்டிருக்கிறது வந்து அப்ளிகேஷன் லேயர் தான் கேட்டிருந்தான். இதோட எக்ஸாம்பிள்லாம் பாருங்க, HTTP, FTP. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இப்போ கூகுள் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுல ஒரு வெப்சைட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து என்னன்னா அந்த லிங்க் வந்து என்ன ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், HTTP அப்படின்னு ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் லேயர். இதுல எது வந்து என்னன்னா இல்ல அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நாட் அப்ளிகேஷன் லேயர்னு சொன்னதால ஐபிஎம் மறுபடியும் வராது. ஏன்னா ஐபி வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னு வரனால ஆன்சர் வந்து டி தான் வரும், ரைட்டா? சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a semiconductor device that is used to increase the power of the incoming signal by preserving the shape of the original signal அப்படின்னு சொல்றாங்களே. இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ் தான் பவரை மட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 4க்கும் ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஸ் வந்து என்ன பார்த்தலாம். இதுல ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து இங்க பாருங்களேன், ரெசிஸ்டருக்கும் டிரான்சிஸ்டருக்கும் வந்து டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ரெசிஸ்டரோட லோல என்ன இருக்கும், ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அப்படி ஃப்ளோ ஆகும்போது ரெசிஸ்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியா மாறும். அதனாலதான் நம்மளுக்கு வந்து பல்பு இதெல்லாம் வந்து எரியுது. அப்படி கன்வெர்ட் ஆகும்போது வந்து பவர் லாஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டர் எங்கெல்லாம் ஒர்க் ஆகும்னா போத் ஆல்டர்னேட் கரண்ட் அண்ட் வந்து டைரக்ட் கரண்ட் இதுல வந்துட்டுனா ஒர்க் ஆகும், ரைட்டா? இதே நம்ம டிரான்சிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம், இதோட ரோல் என்ன இருக்குன்னா இது சுவிட்சா ஆக்ட் ஆகும், இல்ல எலக்ட்ரிக் சிக்னலை வந்து ஆம்பிளிஃபை பண்ணும். இது எந்த ஒரு சிக்னலையும் கன்வெர்ட் பண்ணாது. இங்க பாருங்க, டஸ் நாட் கன்வெர்ட் எனி வந்து என்னன்னா எனர்ஜி. ஸோ இதை வந்து நம்ம பேசிக்ஸ் வந்து ரெசிஸ்டருக்கும் டிரான்சிஸ்டருக்கும் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் ஒன்லி இன் வந்துன்னா டைரக்ட் பவர் சப்ளை மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதோட இன்னொரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா டயோடுக்கும் டிரான்சிஸ்டருக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டயோடோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோவை ஒன் டைரக்ஷன்ல மட்டும்தான் ஃப்ளோ பண்ணும். இதே டிரான்சிஸ்டரோட வேலை என்ன இருக்கும்னா இது டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஏன்னா பேர்ல இருக்கு பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டர், இட்ஸ் டிரான்ஸ்ஃபர் சிக்னல், அதாவது ஒரு வீக் சிக்னல் ஃப்ரம் லோ ரெசிஸ்டன்ஸ் டு வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்டுக்கு ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி மட்டும்தான் வந்து கொடுக்கும், ரைட்டா? ஸோ இதுல யூசர்ஸ் வந்து ரெக்டிஃபிகேஷன் டயோடு ஒர்க் பண்ணும், டிரான்சிஸ்டர் வந்து ரெகுலேட்டரா ஒர்க் பண்ணும்,
ஆம்பிளிஃபிகேஷன், ரெக்டிஃபிகேஷன்ஸ் மேஜர் ரோல் பார்த்தோம்னா ஆம்பிளிஃபிகேஷன் ரோல் தான் பண்ணும் சரிங்களா. இந்த அளவு பார்த்தா போதும். ஏன் அப்படின்னு பார்த்தா இது நம்ம இன்னும் இன்டெப்த் படிச்சோம்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ் அது இன்ஜினியரிங் கான்செப்டா போயிடும். அந்த அளவுக்கு நம்ம தேவையில்லை. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிளிப் ஃப்ளாப். இதோட ரோல் என்ன, ஜஸ்ட் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். 1 பிட் ஆஃப் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்றது. இது எங்க யூஸ் பண்றேன்னா டிஜிட்டல் சர்க்கியூட்ல யூஸ் பண்ணுவாங்க ஃபார் மெமரி வந்து சீக்வன்சிங். பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். அதுலலாம் இந்த ஃபிளிப் ஃப்ளாப்போட கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. சரி, இப்ப நம்ம கேட்டது என்ன அப்படின்னு எந்த இது செமிகண்டக்டர் டிவைஸ் அது பவரை மட்டும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் தான் பண்ணும். ஏன்னா ரெசிஸ்டர் வந்து இந்த வேலை பார்க்காது. ஃபிளிப் ஃப்ளாப்போட ரோல் இது கிடையாது, டயோட ரோலுமே இது கிடையாது சரிங்களா. ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டாவே மோர் தென் எனஃப் ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, which one of the following combinations correctly represent the genetic material in prokaryotic and eukaryotic respectively சொல்றாங்களே. நார்மலா என்னன்னா ப்ரோகேரியாட்டிக் செல், யூகேரியாட்டிக் செல் இருக்கு. அதோட ஜெனடிக் மெட்டீரியலோட நேம் தான் இந்த கேள்வியா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், யூகேரியாட்டிக் செல்லுக்கும் ப்ரோகேரியாட்டிக் செல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டினை ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். நார்மலா நம்ம என்ன லேர்ன் பண்ணிருப்போம் அப்படின்னா செல் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுல 2 டைப் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா ப்ரோகேரியாட்டிக் செல். இந்த ப்ரோகேரியாட்டிக் செல் என்னன்னா எர்த்து உருவாகும் போது அப்ப உருவான ஆர்கானிசத்துல இருக்கிற செல்லு தான் வந்து ப்ரோகேரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இந்த ப்ரோகேரியாட்டிக் செல் சேஞ்சா என்னன்னா யூகேரியாட்டிக் செல்லா மாறி இருக்கும். இந்த யூகேரியாட்டிக் செல் அப்ப என்ன சொல்லலாம், மாடர்ன் செல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற செல் எல்லாமே வந்து யூகேரியாட்டிக் செல்லா தான் இருக்கு ரைட்டா. சரி, இப்ப பேசிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க பாருங்க, இதோட டெஃபினேஷன் படி யூகேரியாட்டிக் செல்லுல கிளியரான டிஃபைன் நியூக்ளியஸ் அதே மாதிரி மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எல்லாமே இருக்கும். அதே ப்ரோகேரியாட்டிக் செல்ல அந்த மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது அப்ப உருவான எர்த்து உருவாகும் போதே உருவானால ரொம்ப கிளியரா வந்து என்னன்னா நியூக்ளியஸ் அண்ட் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்து பெருசா இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் அனிமல் வரும், பிளான்ட் வரும், ஃபங்கை வரும், புரோட்டிஸ்டா வரும். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாக்டீரியான்னு பார்ப்போமா. இப்போ இங்க நியூக்ளியஸ் பாருங்க, இதுல பிரசண்டா இருக்கும், பட் ப்ரோகேரியாட்டிக் செல்ல ஆப்சண்டா இருக்கும். அதுக்கு பதிலா என்ன இருக்கும், நியூக்ளியர் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வெல் டிஃபைன் வந்து நியூக்ளியஸ் இல்லாதனால நியூக்ளியர் ரீஜனா வந்து இருக்கும். ஆனா யூகேரியாட்டிக் செல்ல வந்து என்னன்னா நம்மளுக்கு டிஃபைனான நியூக்ளியஸ் இருக்கனால பிரசன்ட் வந்து என்னன்னா டெஃபினட்டா இருக்கும். இது மெம்பரைன் பவுண்டா இருக்கும். இப்ப என்ன சொல்லலாம், இந்த இடத்துல நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்குள்ள இருக்கிறதா வந்து டிஎன்ஏ. டிஎன்ஏ இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளோட குரோமோசோம் வந்து உள்ள இருக்கும் ரைட்டா. அப்ப குரோமோசோம் உள்ள இருக்கு அப்படின்னா இதை என்ன எப்படின்னு சொல்லலாம், குரோமோட்டேன் அப்படின்னு வந்து சொல்லலாம்ல. சோ அவ்வளவுதான், இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அப்ப என்னதுன்னா யூகேரியாட்டிக் செல்ல இருக்கிறது வந்து குரோமோட்டின், ப்ரோகேரியாட்டிக் செல்ல இருக்கிறது வந்து நியூக்ளியாய்டு வந்து ரீஜன் அப்படின்னு சொல்றாங்க. மிச்சதுல ஜஸ்ட் 1 by 1 ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டா போதும் சரிங்களா. சரி, இப்ப வந்து பாருங்களேன், அப்ப என்ன சொல்லலாம், ப்ரோகேரியாட்டிக் செல்ல இருக்கிறது வந்து என்ன நம்மளோட நியூக்ளியான்னு சொல்லுவோம். அதே யூகேரியாட்டிக் செல்ல இருக்கிறது என்ன நம்மளோட குரோமோட்டின். அப்ப ஆன்சர் ஏ தான் வரும் ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்களேன், என்ன சொல்லியிருக்காங்க, லைசோசோம் ஆர் த sac of வந்துனா செல் filled with வந்து digestive enzyme. These digestive enzyme are synthesized by அப்படின்னு சொல்றாங்களே. ஃபர்ஸ்ட் லைசோசோம் அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியணும், அதோட ரோல் தெரியணும், அது எங்க உருவாகுது அப்படின்னு தெரியணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான பேசிக்ஸ் வந்து என்னன்னா லேர்ன் பண்ணிடலாம். இங்க பாருங்களேன், நம்ம ஆல்வேஸ் வந்து 2 கன்ஃபியூஷன் நம்மளுக்குள்ள வரும். லைசோசோமுக்கும் ரைபோசோமுக்கும் நம்ம வந்து என்னன்னா இன்டர்சேஞ்ச் வந்து பண்ணுவோம். அதனால ஃபர்ஸ்ட் அதை கிளியர் கட் டிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அடுத்து லைசோசோம் எங்க உருவாகுதுன்னு சொல்லலாம். இப்ப லைசோசோமோட ரோல் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப செல்லுல சில அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதை எல்லாத்தையும் டைஜஸ்டிவ் பண்ற ரோல் தான் வந்து லைசோசோம் வந்து பண்ணும். ஆனா ரைபோசோமோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் வந்து என்ன சிந்தசைஸ் பண்ணுவோம். இதுதான் மேஜர் ரோல் ஆஃப் ரைபோசோமுக்கும் லைசோசோமுக்கும் வரும் ரைட்டா. ஸோ அடுத்து இதோட பிரசன்ஸ் பார்த்தோம்னா யூகேரியாட்டிக் செல்ல இருக்கும். யூகேரியாட்டிக் செல் அப்படின்னு வந்து நம்மளோட மாடர்ன் செல் அப்படின்னு வந்து நடத்தி வச்சிருக்கேன் ரைட்டா. இப்ப ரைபோசோம் எங்க இருக்குன்னா போத் யூகேரியாட்டில இருக்கும், ப்ரோகேரியாட்டிக் செல்லுமே வந்து இருக்கும். இதை டிஸ்கவர்ட் பை அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்மளோட அடுத்த இம்பார்ட்டன்ட் பாருங்க லோக்கலைசேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. இது சைட்டோபிளாசத்துல வந்து லைசோசோம் இருக்கும். ரைபோசோம் பாருங்க சைட்டோபிளாசத்துல இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல இருக்கும், குளோரோபிளாஸ்ட்ல இருக்கும், மைட்டோகாண்ட்ரியால இருக்கும். மைட்டோகாண்ட்ரியால வந்து ஓன் டிஎன்ஏ இருக்கும், ரைபோசோம் இருக்கும். இது வந்து என்ன சிஏபிஎஃப் ஓட 2023 கேட்ட கொஸ்டின், ஜஸ்ட் வந்து ஞாபகத்துல வச்சுங்க ரைட்டா. சரி, இப்ப அவன் சைட்டோபிளாசம் சொல்றாங்க. முதல்ல சைட்டோபிளாசம் அப்படின்னா என்னன்னு தெரியணும்ல. நார்மலா வந்து என்னன்னா ஒரு செல் இருக்குன்னா நடுவுல வந்து நியூக்ளியஸ் இருக்கும். இதை சுத்தி இருக்கிற வந்து தண்ணி மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சைட்டோபிளாசம். இதுல எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியா இந்த மாதிரி பொருள் எல்லாமே இருக்கும் சரிங்களா. அதுதான் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலதான் லைசோசோம் வந்து இருக்கு. இதோட செல் ஸ்ட்ரக்சர் பாருங்க, அதாவது மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனலா இருக்கும். இந்த ரைபோசோம்ல வந்து என்ன மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல் அப்படின்னு எதுவுமே கிடையாது. விச் மீன்ஸ் வந்து செல் வால் அந்த மாதிரி எதுவுமே ரைபோசோம் கிடையாது. ஆனா லைசோசோமுக்கு வந்து இருக்கு.
இந்த பேசிக் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா நம்மளால எலிமினேஷன் மூலம் வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரி, இப்ப கேட்ட கொஸ்டினுக்கு வருவோம். அவன் என்ன கேட்டிருந்தான் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த லைசோசோம் எங்க வந்துன்னா உருவாகுது, சிந்தசிஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சோர்ஸ், அதாவது இனிஷியல் இடமே வந்துன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அடுத்து ஃபாலோடு பை நிறைய மாறி மாறி வந்து அடுத்து எண்ட்ல வந்து லைசோசோமா வரும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா இனிஷியலா எங்க உருவாகுது அப்படின்னு பார்த்தோன்னா ரஃபான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதோட ஃபாலோடு பை கொள்கை அப்பரேட்டஸ், அப்படியே வந்து லைசோசோமா வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்ததுனால சிஏபிஎஃப் 2023 ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுதாங்க. நார்மலா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல வந்து ரெண்டு டைப் இருக்கும். ஒன்னு ரஃப் இருக்கும், இன்னொன்னு ஸ்மூத் இருக்கும். அந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இதோட ரோல் என்னன்னா டீடாக்சிபிகேஷன்ஸ் வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா வந்து ஒர்க் பண்ணும். ஏங்க எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவரோட வந்து என்னன்னா பார்ட்ல அங்க இருக்கிற செல்லா வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ணும். ஏன் சொல்றேன்னா ப்ரீவியஸ்ல கேட்டனால ஜஸ்ட் வந்து அடிஷனல் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ மிச்சம் எல்லாமே இங்க இது அந்த வேர்டா கொடுத்தது எல்லாமே லைசோசோம் என்னன்னு சொல்லி இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போதே படிச்சிருக்கலாம். சரி, இப்போ கொஸ்டினுக்கு வாங்கலாம். அவன் என்ன சொல்லலாம், லைசோசோம் எங்க சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்மளோட ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல தான் வந்து ஆகுது. நீங்க நாத்துல வச்சிடும் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல அது அட்டாச்சா என்ன இருக்கணும், ரைபோசோமும் வந்து அட்டாச்சா இருக்கும். இந்த ரைபோசோமோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தா புரோட்டீனை வந்து சிந்தசைஸ் பண்றதுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து பிளே ஆயிட்டு இருக்கும் சரிங்களா. இது ஜஸ்ட் ஒன் பை ஒன் பார்க்கும்போது அப்படியே அடிஷனல் லேர்ன் பண்ணிக்கலாம். கரெக்ட் ஆன்சர் சி தான் ஒரு ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் ரெப்ரசன்ட் த செல் ஆஃப் அ மெரிஸ்டம் ஆஃப் பிளான்ட். அதாவது பிளான்ட்ல நிறைய டிஷ்யூஸ் இருக்கும். அதுல ஒன் டைப் தான் என்ன அப்படின்னா மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூஸ் சொல்லுவாங்க. அதுல என்னென்னலாம் வந்து என்னன்னா கண்டெய்னா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ மட்டும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா இந்த மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ 3 டைப் சொல்லுவாங்க. ஒன்னு அபிக்கல் வந்து என்ன மெரிஸ்டம் சொல்லுவாங்க, இன்னும் கேலரி மெரிஸ்டம், இன்னொன்னு லேட்டரல் மெரிஸ்டம். இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட இன்னொரு அடிஷனல் என்னன்னா இதோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செடி வளருதுன்னா ஆக்சுவலா என்ன ஆகும்னா அந்த மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ தான் அந்த செல்லை வந்து டிவைட் பண்ணும் ரைட்டா. இது இன்னொரு டைப் என்ன சொல்லுவாங்கன்னா அன்டிஃபரன்ஷியேட்டட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயே இன்னொரு கான்செப்ட் இருக்கு, டிஃபரன்ஷியேட்டட் செல். இந்த டிஃபரன்ஷியேட்டட் செல் என்ன பண்ணாது அப்படின்னா செல்லை வந்து டிவைட் பண்ணாது. பட் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல் மட்டும்தான் என்ன பண்ணும், செல் டிவிஷன்ல வந்து வேலை பண்ணும். அந்த அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்லு தான் வந்து இந்த மெரிஸ்மேட்டிக் வந்து டிஷ்யூ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஜஸ்ட் இந்த அளவுக்கு வந்து நம்ம லேர்ன் பண்ணா போதும். இப்ப கேள்வி என்ன கேட்டுனா அந்த மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூல இருக்க செல் என்னென்னலாம் இருக்கணும், ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். தே ஹேவ் டென்ஸ் வந்து சைட்டோபிளாசம் இருக்கும், தின்னான செல்லோஸ் வந்து வால் இருக்கும், அதே மாதிரி ப்ராமினண்டான வந்து நியூக்ளியர் இருக்கும். அதுல என்ன இருக்காதுன்னா வேக்குவல்ஸ் வந்து இருக்காது. இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியதுதான் ரைட்டா. சரி, இப்ப வந்து என்ன கொஸ்டினுக்கு வாங்கலாம். அவ என்ன கேட்டிருக்கான், அந்த மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூல இருக்கிற செல் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்றேன். டென்ஸான சைட்டோபிளாசம் இருக்கும், தின்னான செல்லு வால் இருக்கும், லார்ஜான வந்து என்ன நியூக்ளியஸ் இருக்கும், ஆனா வேக்குவல்ஸ் வந்து இருக்காது. அப்ப கரெக்டான ஆன்சர் கீ தான் வரும். பட் பி, சி அண்ட் டில வந்து இது கிடையாதுனால நமக்கு டெஃபினட்டா ஆன்சர் சொல்லலாம் ஏ மட்டும் தான் வரும். சோ இந்த மாதிரி டாபிக்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நம்ம அடிக்கடி வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா ஜஸ்ட் வாட் இஸ் வாட் தான் கேட்க போறாங்க. இதை எவ்வளவு வாரி நம்ம ரிவைஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம மைண்ட்ல இருக்கும். எக்ஸாம்ல வந்து என்ன ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்து என்ன நமக்கு எக்ஸாம்ல வந்து என்னன்னா மைண்ட்ல வந்தா மட்டும் தான் எந்த கொஸ்டினுமே ஆன்சர் பண்ண முடியும் ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். சோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்களேன் என்ன சொல்லிக்கலாம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அனிமல் ஹேஸ் அ 4 சேம்பர்ட் வந்து ஹார்ட் அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். எவல்யூஷன் ஆஃப் த சர்க்குலேட்டரி சிஸ்டத்துல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா இங்க பாருங்களேன், ஃபிஷ்க்கு வந்து 2 சேம்பர் இருக்கு, ஆம்பிபியன்ஸ்க்கு வந்து 3 சேம்பர் இருக்கு, ரெப்டைல்ஸுக்கு வந்து 3 சேம்பர் இருக்கு, பேர்ட்ஸ் அண்ட் மம்மலுக்கு வந்து என்னன்னா 4 சேம்பர் இருக்கு. இதுல சில எக்ஸப்ஷன் இருக்கு. அந்த எக்ஸப்ஷன் தான் இங்க கொடுத்துருக்கேன். அதாவது நார்மலா என்ன பார்ப்போம், நம்மளோட ரெப்டைல்ஸ் அப்படின்னு வந்தாவே வந்துன்னா 3 சேம்பர் அப்படின்னு தானே பார்ப்போம். இதுல சில எக்ஸப்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த crocodiles இதுக்கு என்னன்னா crocodiles இஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ரெப்டைல்ஸ் தான். ஆனா இதுக்கு மட்டும் என்னன்னா 4 சேம்பர்டு வந்து ஹார்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் கொஸ்டினா தான் நம்மளுக்கு கேட்கறனால இதை நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்கு ரைட்டா. சோ இதுக்கான சோர்ஸ்மே நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். என்சிஆர்டி 11th கிளாஸ் அனிமல் கிங்டம்ல நான் எடுத்திருக்கேன். நீங்க ஜஸ்ட் வந்து என்னன்னா நம்மளோட என்சிஆர்டி புக்கை வந்து ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க, டெஃபினட்டா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட்டா. சரி, இப்ப கரெக்டான ஆன்சர் வாங்கலாம். அப்ப என்ன எந்த அனிமல் 4 சேம்பர் ஹார்ட் அப்படின்னு பார்த்தா crocodile தான். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஒன் வே ஆஃப் இன்கார்பரேட்டிங் டிசைர் கேரக்டர் இன்டு கிராப் வெரைட்டி இஸ் ஹைபிரிடைசேஷன்ஸ். இன் திஸ் ப்ராசஸ் தேர் இஸ் அ கிராசிங் பிட்வீன் ஜெனட்டிக்கலி வந்து டிசிமிலர் பிளான்ட்ஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கிராசிங் நாட் ரெஃபர் டு த ஹைபிரிடைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே. ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா ஜெனட்டிக்கலி டிஸ்சிமிலரான பிளான்ட்டை கிராசிங் பண்ணாதான் அதான் ஹைபிரிடைசேஷன். இன்டர் வெரைட்டியல், இன்டர் பெசிபிக், இன்டர்ஜெனிக் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற வேற பிளான்ட்டை வந்து கிராசிங் பண்றது அர்த்தம். பட் இன்ட்ராஜெனிக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் பிளான்ட்டே கிராசிங் பண்ணாங்கன்னா அதுதான் இன்ட்ராஜெனிக் வரும்.
இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம்? இன்டர் ஸ்டேட் அப்படின்னு படிச்சிருப்போம். இன்டர் ஸ்டேட் மீன்ஸ் என்ன? தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் ட்ரேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா இன்டர் ஸ்டேட் ட்ரேட்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி இன்ட்ரா ஸ்டேட் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரேட் பண்றோம் அப்படிதான் வந்து என்ன சொல்லுவோம்? இன்ட்ரா ஸ்டேட் விச் மீன்ஸ் சேம் இதுல தானே சொல்றோம். அதனால என்ன வராது? இதுதான் வந்து தப்பா வராது. ஏன்னா ஹைபிரிடைசேஷன்ல இன்ட்ராஜெனிக் வரவே வராது. சரி, இதுக்கான பேசிக்ஸ் என்ன என்சிஆர்ல கொடுத்துருக்கான்னு பார்த்தலாம். ஆக்சுவலி என்சிஆர்ல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு கிராப் ஈல்ட் பண்றதுக்கு 3 விதமான டைப் இருக்கு. ஆக்சுவலி இது நம்ம ஃபாலோ பண்றதுதான், பட் தியரட்டிக்கலா இங்க சொல்லியிருக்காங்க. கிராப்போட வெரைட்டி இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது சீட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த சீட்ஸ்க்கு என்ன அப்படின்னா ஹைபிரிடைசேஷன், ஜெனடிக் மாடிஃபிகேஷன், இது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கிராப் ஈல்ட் அதிகரிக்கும். ஸோ எந்த அளவுக்கு சீட்ஸ் இருக்கோ அந்த அளவு பொறுத்தா நம்மளுக்கு மகசூல் வரும், ரைட்டா? ஸோ அதே மாதிரி செகண்ட் கிராப்போட வந்து என்னன்னா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி சொல்றாங்கன்னா நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் வேணும். அதே மாதிரி கிராப்பிங் பேட்டர்னுமே வந்து நிறைய சேஞ்சஸ் சொல்லுவாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்டர் கிராப்பிங், அதாவது ஒரு கிராப் இருக்கு அதோட சேர்த்து இன்னொரு கிராப்ஸ்னா அதான் இன்டர் கிராப்பிங். கிராப் ரொட்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல எத்தனை வாட்டி நம்ம கிராப்பை ரொட்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். மிக்ஸ்டு கிராப்பிங் வந்து ஒரு கிராப் இன்னொரு கிராப்பையும் மிக்ஸா, இது வந்து ஆர்டர் ஆகும். இன்டர் கிராப்பிங்ல ஆர்டரா இருக்கும், பட் மிக்சடு கிராப்பிங்ல ஆர்டர் இருக்காது. ஸோ இந்த கிராப்பிங் பேட்டர்ன் வச்சு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த மாதிரி நம்ம இரிகேஷன் பண்றோம் அப்படின்றது மேனூர் அண்ட் ஃபெர்டிலைசர், இதெல்லாம் எதுக்குல வரும்னா ப்ரொடக்டிவிட்டியை நம்ம மேனேஜ் பண்ணுவோம். ஒரு கிராப் ஈல்ட்க்கு வந்து என்னன்னா ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து என்னென்ன மேனேஜ் பண்ண சொல்லுவாங்க. தேர்ட் வந்து என்ன அப்படின்னா கிராப் வந்து ப்ரொடக்ஷன் ஃப்ரம் த த்ரெட்ல இருந்து வந்துன்னா இதை காப்பாத்துறதுக்கு என்ன மாதிரி பண்ணுவோம்னா இன்செக்ட்ஸ்ல வந்து என்னன்னா கண்ட்ரோல் பண்ணுவோம். அதே மாதிரி வீட்ஸ் களைகள் வந்து என்ன எடுக்கிறது, அதே மாதிரி டிசீஸ், இந்த மூணுமே வரும். ஆக்சுவலி இது என்சிஆர்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் கிராப் ஃபீல்ட்ஸ்ல கொஸ்டின் கேட்டது வந்து கிராப் வெரைட்டியோட இம்ப்ரூவ்மெண்ட். அதுல ஒன் ஆஃப் த இதுதான் வந்து ஹைபிரிடைசேஷன். அதுதான் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க, ரைட்டா? சோ இதுல பாருங்க நம்மளோட ஹைபிரிடைசேஷன்ல இன்டர் வெரைட்டியல் வரும், இன்டர் ஸ்பெசிபிக் வரும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்டர் வந்து ஜெனரிக் வரும். பட் இன்ட்ரா ஜெனரிக் அது இன்ட்ராவோட வெரைட்டி கேட்டாங்கன்னா அது வந்து வராது அப்படின்னு சொல்லிடலாம், ரைட்டா? அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் இன்ட்ராஜெனிக். இன்ட்ராஜெனிக் மீன்ஸ் வந்து ஹைபிரிடைசேஷன்ல டைப் கிடையாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். சரி, ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பாருங்களேன், இதுல என்ன சொல்லியிருக்காங்க? டிபெண்டிங் ஆன் த ரெக்யர்மெண்ட்ஸ் plant nutrient as classified as micronutrient and macronutrients, which one of the following is an example of macronutrient அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ், ஒன்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிதான். என்சிஆர்ட்ல இதை டைரக்டாவே கொடுத்துருந்தாங்க, மேக்ரோ நியூட்ரியன்ஸ் என்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு. அது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். இல்ல என்னன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மீன்ஸ் ஹை அமௌண்ட் வந்து பிளான்ட்டுக்கு தேவைப்படுச்சுன்னா அது மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்றாங்க. மைக்ரோ குவான்டிட்டி வந்துன்னா கம்மியா தேவைப்பட போகுது. சப் கேட்டகரிஸ்ல என்ன சொல்றாங்கன்னா பிரைமரி நியூட்ரியன், செகண்டரி நியூட்ரியன். மேக்ரோ வந்து என்னன்னா 2 கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. பட் மைக்ரோல அந்த மாதிரி கேட்டகரி எதுவுமே கிடையாது. மினரல்ஸ் வந்து பாருங்களேன், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மினரலாவும் இருக்கலாம், இல்ல நான் மினரலா இருக்கலாம். மைக்ரோ பொறுத்தளவுக்கு வந்து எல்லாமே மினரல்ஸ். அப்சார்ப்ஷன் ஃப்ரம் த சாயில பொறுத்தளவுக்கு சில மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து என்னன்னா பிளான்ட் ரூட்ஸ் வந்து சாயில இருந்து எடுத்துக்கிற முடியாது. அதனாலதான் நம்ம எக்ஸ்டர்னலா என்பிகே ஃபெர்டிலைசர் வந்து கொடுப்போம். ஆனா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பொறுத்தளவுக்கு எல்லா இதுமே வந்து என்னன்னா நம்மளோட பிளான்ட் ரூட் சாயில இருந்து அப்சார்ப் பண்ணிக்கிறது. நியூட்ரியன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்களேன், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பொறுத்தளவுக்கு நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் எல்லாமே வரும். அதே மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்தோம்னா அயன், மேங்கனீஸ், காப்பர், குளோரின், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் வந்து நீங்க ரொம்ப பண்ணணும், சரிங்களா? ஃபங்க்ஷனை பொறுத்தளவுக்கு என்னன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ் என்ன ரோல் பண்ணணும்னா எனர்ஜி ஸ்டோரேஜ் ரியாக்ஷன்ல வந்து ரோல் பண்ணும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து ஆக்டர்ஸ் வந்து கோஃபேக்டர் அண்ட் என்சைமோடதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், சரிங்களா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் வந்து ரொம்ப பண்ணிக்க, ரைட்டா? சோ இப்ப கரெக்டான ஆன்சர் வாங்களேன். அவன் கேட்டிருக்கிறது என்ன, எது மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிதான் கேட்டிருக்கான். நம்மளோட இந்த டேபிள் பாருங்களேன், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்தோம்னாவே தெரியும், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அதே மாதிரி கால்சியம், மெக்னீசியம் அண்ட் வந்து சல்ஃபர் வரும். சோ அந்த இதுல இருக்குன்னு பாருங்களேன், எது இருக்கு? மெக்னீசியம் தான் வந்து கரெக்டா இருக்கு. ஏன்னா மேங்கனீஸ், காப்பர், குளோரின் இது எல்லாமே மைக்ரோ நியூட்ரியன். மெக்னீசியம் தான் வந்து என்ன மேக்ரோ நியூட்ரியன், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். சோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பாருங்க, இது கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலான கொஸ்டின். ஏன்னா buds are produced in the notches along the leaf margin of Bryophyllum, fall on the soil and develop into the new plants. This is example of which one of the following type of reproduction சொல்றாங்களா. ஆக்சுவலி பிளான்டோட ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு செக்ஷுவல் அப்படின்னு பார்ப்போம், இன்னொன்னு ஏ செக்ஷுவல். நிறைய கொஸ்டின்ஸ் எதுல இருந்து கேட்கறாங்கன்னா ஏ செக்ஷுவல் வந்து கேட்கறாங்க. அதனால அதை மட்டும் நம்ம தெளிவா வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு, ரைட்டா? சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இங்க பாருங்களேன். இதுல என்னன்னா என்சிஆர்ட்ல இருந்தா நான் சோர்ஸ் எடுத்தேன். அகைன் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்தா கேட்கறனால அதை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் ரெஃபரன்ஸ் வந்து இங்க கொடுத்துறேன், ரைட்டா? சரி, இப்ப கான்செப்ட் வந்து பாருங்க. பிளான்டோட ரீப்ரொடக்ஷன்ல ரெண்டு டைப் பார்த்தோம். ஒன்னு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்னு ஏ செக்ஷுவல். இந்த ஏ செக்ஷுவல் ரெண்டு டைப் இருக்கும். நார்மல் வந்து என்ன அப்படின்னா ஸ்போர் ஃபார்மேஷன் வரும்.
இன்னொரு டைப் வந்து வெஜிடேட்டிவ் வந்து ரீப்ரொடக்ஷன். இந்த வெஜிடேட்டிவ்ல நிறைய டைப் இருக்கு. ஃபிஷன் வரும், பட்டிங் வரும், ரீஜெனரேஷன் வரும், ஃபிராக்மெண்டேஷன் வரும். ரைட்டா? சரி, இப்ப வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனுக்கும் நார்மல் வந்து என்ன பட்டிங்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி பாத்துங்க. பட்டிங் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு வரும். அதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அதோட பட்டுல இருந்து ஒரு சின்னதா வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு நியூ ஆர்கானிசமா மாறுதுன்னா அதுதான் வந்துன்னா பட்டிங்கோட ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, ஹைட்ரா, ஸ்பாஞ்ச்னா ஒண்ணு கிடையாது, ஈஸ்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி ஆர்கானிசமா டிடாச் பண்ணி வந்துடும். இது பட்டிங்ல வரும். ஆனா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்ஸ் ஒரு அம்பர்லா டேர்மா சொல்றாங்க அப்படின்னா அதை பர்டிகுலர் ஏதாவது சொல்லுவாங்கன்னா பிளான்ட் வச்சுதான் சொல்லுவாங்க. ஏன்னா வெஜிடேட்டிவ் இருக்குல்ல, பேரிடே வந்து வெஜி அப்படின்னு இருக்கனால இது வந்து பிளான்ட் ரேட்டர். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிரையோப்ளம் வந்து ஒரு பிளான்ட். அதுல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இலையிலேயே சில பட்ஸ் வருது வந்துன்னா இது என்ன ஆகும்னா மரமா உருவாகும். ஸோ இதுதான் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் சொல்லுவாங்க, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். அப்ப இந்த கொஸ்டினுக்கு வாங்கல, அவன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தோம், பிரையோபிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டெஃபினட்டா என்னோட வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் தான் வரும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே பட்ஸ் இருக்கு, அப்ப பட்டிங் அப்படின்னு வந்து போற்றக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்றேன். பட்டிங் அப்படின்னு சொல்றாங்க என்ன வந்துன்னா மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து பத்தி பேசுவாங்க. ரைட்டா? வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா பிளான்ட் வச்சு வந்து பேசுவாங்க. அதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பிரையோபிலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயலாம். சோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க, இதுவும் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். லோயம் டிஷ்யூ ஆர் மோஸ்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆக்சுவலி என்னன்னா டிஷ்யூல பைலம் அண்ட் ப்ளோயம் இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு, அதோட ரோல் என்னன்னு தெரிஞ்சா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சோ இங்க வந்து பாருங்களேன், இது என்சிஆர்டியோட ரெஃபரன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்ப சைலம் அண்ட் ப்ளோயம் அப்படின்னு பார்த்தோன்னா சைலத்தோட முக்கியமான ரோல் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அதுவும் ஒன் வே வந்து டைரக்ஷன் சொல்லுவாங்க. ஏன் ஒன் வே டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் பிளான்ட்ல வந்து என்னன்னா எது அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா ரூட் சிஸ்டம் தான் வந்து அப்சர்வ் பண்ணும். அப்ப ரூட் சிஸ்டம்ல இருந்து மேலதான் நம்மளுக்கு என்னன்னா மினரல்ஸ் அண்ட் வாட்டர் போகணும். அதனால ஒன் வே டைரக்ஷன் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? சோ இதோட செல்வால் வந்து ரொம்பவே வந்து திக்கா இருக்கும். எதுல சைலத்தோட. அதே செல் ஹேவிங் நோ எண்ட் வால் பிட்வீன் தம். இது ஜஸ்ட் வந்து அடிஷனல் லேர்ன் பண்ணிக்கங்க. ப்ளோயம் பொறுத்தவரைக்கும் இங்க பாருங்களேன், இதோட முக்கியமான ரோல் என்னன்னா ஃபுட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். இது டூ வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு டூ வே வருது அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். ஃபுட் எங்க மோஸ்ட்லி ஸ்டோர் ஆகும்? லீவ்ஸ் இல்லட்டா ஸ்டெம்ஸ்ல தான் ஸ்டோர் ஆகும். அந்த லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ்ல ஸ்டோர் பண்ண ஃபுட்டை எங்க கொண்டு போகணும்? ரூட்ஸுக்கும் கொண்டு போகணும்ல. ஏன்னா ரூட்ஸுக்குமே வந்து ஃபுட் வந்து தேவைப்படும். ரைட்டா? சோ அதனால டூ வே ஸ்வாப் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோயத்துல இருக்கும் சொல்லலாம். இதுலோட செல்வால் பாருங்களேன் ரொம்பவே தின்னா இருக்கும். மேட் ஆஃப் வந்து செல்லுலோஸ். இதுவும் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. நம்ம சைலம் அப்படின்னு பார்த்தோம்னா செல்வால் இருந்து மேட் ஆஃப் வந்து லிக்னைன். இதோட செல்வால் பார்த்தோம் அப்படின்னா மேட் ஆஃப் வந்து செல்லுலோஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. சோ இது என்னன்னா இதுல என்ன அப்படின்னா செல் வந்து என்னன்னா எண்ட் வித் வந்து வால்ஸ் இருக்கும். பட் இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைலத்துல வால்ஸ் அப்படின்னு வந்து எதுவுமே எண்டு இருக்காது. சரி, ஜஸ்ட் நம்ம அடிஷனலா வந்து லேர்ன் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ நீங்க சொன்னதான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். ரைட்டா? சரி, இப்ப வந்து என்னன்னா வாங்கலாம். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? பைலத்தோட வந்துன்னா ப்ளோயத்தோட வேலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட்லி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வந்துன்னா ஃபுட் அப்படின்னு வரும். இப்ப அந்த வாட்டர் மினரல்ஸ் அப்படின்னு வந்துட்டாவே எது வரும்? நம்மளோட சைலம் வந்து என்னன்னா உள்ள வந்துடும். ரைட்டா? சரி, ஓகே. அதனால கரெக்ட் ஆன்சர் இங்க டி தான் வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க, டூ ஆப்ஜெக்ட் எக்ஸ் அண்ட் ஒய் have equal mass and moving with the speed of வந்து என்னன்னா u and 3u respectively. Their kinetic energy வந்துன்னா kx and ky are related as அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல என்னன்னா கைனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? ஆஃப் எம்வி ஸ்கொயர்ட் அப்படின்னு வந்து நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். ரைட்டா? இப்ப அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஸ்பீடு கொடுத்துட்டா ரெண்டு ஆப்ஜெக்ட் சொல்றான். இப்ப எக்ஸ் இருக்கு, அதோட ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் என்ன ஸ்பீட் மீன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் வெலாசிட்டி தானே. ஏன்னா ஸ்பீட் அதை டைரக்ஷன் வச்சு சொன்னோம் அப்படின்னா அதுதான் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லப்போம். அதனால ரெண்டு இருக்குனால நான் V1 வச்சுக்கிறேன். என்ன சொல்லியிருக்கான்? U அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒய்யோட வந்து என்னன்னா V2 அப்படின்னு சொன்னா வெலாசிட்டி 2. அது என்ன சொல்றோம்? 3u அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? சோ இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு கேட்டிருக்குது kx and ky என்ன மாதிரி ரேஷியோல வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரி, இப்ப இந்த கொஸ்டின் அப்படியே வந்து நான் அப்ளை பண்ண வேண்டியதான். இப்ப என்ன பண்ணணும்? kx வந்து என்னன்னா kx டிவைட் பை வந்துன்னா ky அப்படின்னு போட்டுக்கிறேன். ரைட்டா? சோ இதுல இந்த கைனடிக் எனர்ஜியான ஃபார்முலா எப்படி வரும்? ஆஃப் எம் V1 ஸ்கொயர் அப்படின்னு வரும். ரைட்டா? இங்க கீழே எப்படி வரும்? ஆஃப் எம் V2 ஸ்கொயர் அப்படின்னு வரும். ரைட்டா? சரி, இப்ப அப்படியே வேல்யூ வந்து நான் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்ப 1/2 1/2 கேன்சல் ஆயிரும். எம்மும் கேன்சல் ஆயிரும். ஏன் கேன்சல் ஆகுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க மாச பொறுத்தவரை பாருங்க ஈக்குவல் மாஸ்ன்னு சொல்லினேன். அதனால நான் M1 M2 எடுக்கல, ஜஸ்ட் எம் அப்படின்னு தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஈக்குவல் மாஸ் கொடுத்ததுனால. சரி, இப்ப என்ன பண்ணணும்? இது அடியான பண்ணிட்டு நம்மளுக்கு V1 ஸ்கொயர் பை V2 ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இப்ப V1 ஓட வேல்யூ எங்கன்னா U. அப்ப U என்ன பண்ணுவேன்? ஸ்கொயர் பண்ணுவேன். ரைட்டா? அடுத்து V2 வந்து 3u. 3u வந்து என்ன ஸ்கொயர் பண்ணுவேன்.
இப்ப யூ வந்து ஸ்கொயர் பண்ணா யூ ஸ்கொயர்னு வரும். கீழே 3 வந்துன்னா ஸ்கொயர் பண்ணா 9 அப்படின்னு வரும். இங்க யூ ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்ப யூ ஸ்கொயர் அடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன 1/9 இருக்கும். ஸோ ஃபைனல் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா kx by ky ஈக்குவல் டு 1/9 இருக்கும். ஸோ இது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் என்ன வரும் 9kx ஈக்குவல் டு ky அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி எங்க இருக்குன்னு பாருங்க 9kx ஈக்குவல் டு ky ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர் ரைட்டா. சரி ஓகே இதை நான் இங்க பாருங்களேன். ஸோ இது வந்து என்சிஆர்ட்ல இதே மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இதுல கேட்டிருந்தாங்க. அதை நான் அட்டாச் பண்ணிருக்கேன். இதையுமே பாத்துங்க சேம் மெத்தட் தான் ரைட்டா. இதுல இது மட்டும் தான் வந்து மாத்திருப்பாங்க. வெலாசிட்டி இதுல v 2u சொல்லிட்டு அதோட கைனடிக் எனர்ஜியோட ரேஷியோ தான் கொடுத்துருப்பாங்க. இதுலயும் ஈக்குவல் மாஸ் தான் இருக்கும் ரைட்டா. ஸோ இதே பேட்டர்ல நம்ம 2 கொஸ்டின் கேட்டதுனால இன்சைட்ல மென்ஷன் பண்ணீங்க அதனால நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது கட்டாயமா இருக்கு ரைட்டா. சரி அப்ப கரெக்ட் ஆன்சர் இது சி தான் வரும். சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன் இது ரொம்பவே ஆபத்தான கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா which one of the following not a unit of pressure சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் வந்து ஆன்சர் பண்ண முடியும். தெரியலையா ஜஸ்ட் ஸ்கிப் பண்றதா வந்து என்னன்னா பெஸ்ட்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல எலிமினேஷன் டெக்னிக் வந்து பெருசா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. நீங்க எலிமினேஷன் டெக்னிக்னால சொல்றேன். இன்டெலிஜென்ஸ் எலிமினேஷன்ஸ் வந்து டெக்னிக் அப்படின்னு ஜஸ்ட் கூகுள்ல வந்து சர்ச் பண்ணுங்களேன். அதுல ஒரு கொஸ்டின் எனக்கு தெரியாத கொஸ்டினை நான் எப்படி எலிமினேஷன் மூலம் ஆன்சர் பண்றதுக்கான நிறைய கொடுப்பாங்க. ஜஸ்ட் 1 by 1 வந்து கோத்துரு பண்ணுங்க சரிங்களா. சரி இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எது கரெக்ட்னு சொன்னனால நம்ம லேர்ன் பண்ணிருக்க வேண்டியது இது என்னன்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் கீழே வந்து நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம் ரைட்டா. சோ அதுல இங்க பாருங்க கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க ப்ரெஷர் அப்படின்றது பாருங்க. சரி இதுல என்னன்னா எஸ்ஐ யூனிட் வந்து பாஸ்கல். சோ இதோட இது எப்படி சொல்லலாம் பின்னு சொல்லலாம். அது பை என் பை வந்து மீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம். இப்ப ஏன் என் பை மீட்டர் ஸ்கொயர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெஷர் என்ன சொல்லுவோம் ஃபோர்ஸ் பை வந்து ஏரியான்னு சொல்லுவோம். ஃபோர்ஸுக்கான அலகு வந்து நியூட்டன் அப்படின்னு எடுத்துருவோம். அதனால என்ன வருது ஏரியாவை என்ன சொல்லுவோம் அளக்கிறதுக்கு லென்த் அண்ட் பிரெத்ன்னு சொல்லுவோம். இந்த லென்த் அண்ட் பிரெத் ரெண்டுமே என்ன சொல்லுவோம் மீட்டர்ல தான் அளப்போம். அதனால நியூட்டன் பை வந்துன்னா மீட்டர் இன்டு மீட்டர் அதனால மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இங்க வருது ரைட்டா. ஸோ இந்த வே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சுதான் மட்டும்தான் வந்து ஆன்சர் பண்ண முடியும். இதுல எல்லாத்தையும் நம்மளால ஞாபகத்துல வச்சுக்க முடியுமானா டெஃபினட்டா முடியாது. ஏதாவது ஒரு 2-3 வந்து ஞாபகத்துல வச்சுங்க. அதை வச்சு நம்ம எலிமினேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ரைட்டா. சரி இப்போ கொஸ்டினுக்கு வாங்கலாம். அவன் என்ன கேட்டனா விச் ஆர் த ஃபாலோயிங் நாட் அ யூனிட் ஆஃப் பிரஷர். பாஸ்கல் வந்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் வந்து பிரஷர் வரும். நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயரும் கரெக்டா தான் இருக்கு. பாருமே வந்து கரெக்டா இருக்கு. இங்க என்னன்னா ஜே பை ஜேனா ஜூல்ஸ் பை வந்து மீட்டர் ஸ்கொயர் வந்து தப்பா இருக்கு. அதனால சி தான் வந்து என்னன்னா கரெக்ட் வரையும் அவன் நாட் யூனிட் ஆஃப் பிரஷர் கேட்டதுனால சரிங்களா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்களேன். இதுல என்ன சொல்லியும் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டீரியல் cannot be used to make a கான்வெக்ஸ் லென்ஸ் சொல்றாங்களே. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் நம்ம இதுக்கு முன்னாடி லேர்ன் பண்ணிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டினை எக்ஸாம்ல அட்டன் பண்ணலாம். பட் தெரியல இது என்னதான் வரும் அப்படின்னு தெரியல இந்த மாதிரி கொஸ்டினை வந்து கை வைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதுல எலிமினேஷன் டெக்னிக் அப்படின்னு நீங்க எங்கேயுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. சோ அதனால அண்டர்ஸ்டாண்ட் தட். சரி இப்ப நம்ம என்ன பார்த்தலாம் அப்படின்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தலாம். இங்க பாருங்க கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் கான்கேவ் லென்ஸுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தலாம். கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம எங்க லேர்ன் பண்ணிருப்போம் அப்படின்னா ஹைப்பர் மெட்ரோபியா தூர பார்வை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. கான்கேவ் என்னன்னா மயோபியா கிட்ட பார்வைக்கு வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. கிட்ட பார்வை மீன்ஸ் என்னன்னா கிட்ட எனக்கு நல்லா தெரியும் பட் தூரத்துல இருக்கிறது தெரியாது. தூர பார்வை மீன்ஸ் வந்து தூரத்துல இருக்கிறது நல்லா தெரியும் கிட்ட இருக்கிறது நல்லா தெரியாது. ஸோ இதை வந்து மாத்தி மாத்தி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சரிங்களா. இப்ப நான் எதை இப்படி ஞாபகத்துல வச்சுக்கணும் மை கேவ் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கேன். அதாவது மயோபியா வந்துச்சுன்னா கான்கேவ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சாமே இன்னொரு இது கேட்கறாங்கன்னா அதை நான் எலிமினேஷன் மூலம் வந்து என்னன்னா நமக்கு ஆன்சர் கொண்டு வந்துடல. சோ அதுக்காக சொல்றேன் ரைட்டா. சரி இப்ப கான்வெக்ஸ் லென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லென்ஸ் மேக் த ஆப்ஜெக்ட் வந்து லுக் லார்ஜர் அண்ட் பிக்கர் டிட்டோ வந்து திக்கரான சென்டர் இருக்கும். அதே கான்கேவ் லென்ஸ் என்ன பண்ணோம்னா ஆப்ஜெக்ட் வந்து ஸ்மாலர் சுருக்கி காட்டும். ஸ்மாலர் அண்ட் ஷார்ட்டர் டியூட்டோ வந்து தின்னரான வந்து சென்டர். இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட். இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்க சரிங்களா. சரி இப்ப அவன் கேட்ட கொஸ்டினுக்கு வருவோம். அவன் என்ன கேட்டிருந்தான் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டீரியலை வச்சு தானே கேட்டிருந்தான். கிளாத் சப்கைர் அண்ட் வாட்டர் ஆர் வந்துன்னா டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் சொல்றாங்க. சோ ஒரு இதுல டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியும் அப்படின்னா தட் கேன் பி யூஸ்டு மேக் வந்துன்னா லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே அலுமினியம் என்னன்னா ஒபாக் மெட்டீரியல். ஒபாக் மீன்ஸ் வந்துன்னா எதையுமே உள்ள அனுமதிக்காதது. அப்ப கண்டிப்பா என்ன சொல்லலாம் இது வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா லென்ஸ் மோஸ்ட்லி வந்து டிரான்ஸ்பரண்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால இது பண்ண முடியும்ல. சோ அந்த ஆஸ்பெக்ட் சொல்றேன். ஒபாக் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உட் இருக்கு மெட்டல் இருக்கு காங்கிரீட் இருக்கு இதெல்லாம் என்ன பண்ணாது அப்படின்னா கண்டிப்பா அலோ பண்ணாது லைட் பாஸ் ஆகாது கூட. சரி இப்ப அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இங்க பாருங்க. டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன தெரிஞ்சிருக்கணும் டிரான்ஸ்குலன் ஆப்ஜெக்ட்னா என்ன தெரிஞ்சுக்கணும் சப்பயர் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும். இப்ப டிரான்ஸ்பரண்டா நான் ஆல்ரெடி சொல்லிதான் ஒரு வாட்டர் இருக்கு கிளீனான வந்து கிளாஸ் இருக்கு ஏர்லாம் என்ன அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் we can able to see the things அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்ப டிரான்ஸ்குலன் ஆப்ஜெக்ட் அப்படின்னா சில லைட் மட்டும்தான் வந்துன்னா பாஸ் ஆக முடியும்னு சொல்றாங்க. அது என்ன மாதிரி மெட்டீரியல்னா
ஃப்ராஸ்டட் கிளாஸ், வெஜிடபிள் ஆயில்ஸ்லாம் இருக்கு, சம் பிளாஸ்டிக் இருக்குன்னா இதுல சில லைட் மட்டும் தான் வந்து பாஸ் ஆக முடியும். இப்ப சாப் ஹையர் அப்படின்னு இருந்துச்சு, என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஸ்டோன் ஜெம் ஸ்டோன், இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், கண்டிப்பா லைட் பாஸ் ஆகும், அதனால கான்வெக்ஸ் லென்ஸ் மேக்கிங் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்லிடலாம்னா அலுமினியம் வந்து என்னன்னா ஒபாக் மெட்டீரியல், அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது ரைட்டா. அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து அலுமினியம் cannot be used to make a convex lens அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கரெக்ட் ஆன்சர் ஏ தான் வரும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, த ஆப்டிக்கல் பினாமினம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ளூ கலர் ஆஃப் த ஸ்கை அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் என்ன, ரிஃப்ராக்ஷன்ஸ், ஸ்கேட்டரிங் என்னன்னு நம்மளுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சதா மட்டும்தான் இந்த கொஸ்டின் அப்ரோச்சே பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு வாட்டி என்சிஆர்ல என்ன சொல்லியிருக்காங்க ரிவைஸ் மட்டும் பண்ணிடலாம். இதுல என்ன அப்படின்னா நம்மளுக்கு எது டவுட் வரும், ரிஃப்ளெக்ஷனுக்கும் ரிஃப்ராக்ஷனும் மேபி டவுட்டா இருக்கலாம், இல்ல டிஃப்ராக்ஷனுக்கும் இல்ல ஸ்கேட்டரிங் வந்து டவுட் இருக்கலாம். இதை கிளியர் கட்டா பாத்துக்கணும். ஸ்கேட்டரிங் மீன்ஸ் எல்லா சைடுமே வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்கேட்டர் ஆகும் ரைட்டா. இதை டிஃப்ராக்ஷன்ஸ் ஒரு சைடு மட்டுமே வந்து என்னன்னா நம்மளுக்கு ஸ்கேட்டர் ஆச்சுன்னா அது டிஃப்ராக்ஷன்ஸ். சரி, இப்ப இந்த ஸ்கேட்டரிங் வந்து என்னன்னா ஸ்கை ப்ளூ கலரா இருக்கான காரணம் வந்து ஸ்கேட்டரிங் தான். ஸ்கேட்டரிங்ல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு ரேலே ஸ்கேட்டரிங், இன்னொன்னு மை ஸ்கேட்டரிங் சொல்றாங்க. இந்த ரேலே ஸ்கேட்டரிங் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்கை வந்து ப்ளூவா இருக்கிறது. அப்ப இந்த மே ஸ்கேட்டரிங் என்ன அப்படின்னா நம்ம சன்னை சுத்தி வந்துன்னா ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் வந்து என்னன்னா இருக்கிற மாதிரி ஒரு வந்து ஹாலோ மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா மை ஸ்கேட்டரிங். இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட ஏர்ல அதிகமான பர்டிகுலர் மேட்டர், அதாவது டஸ்ட் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்க முடியும் நம்ம சன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இது ஜஸ்ட் பேசிக்ஸ். என்சிஆர்டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதை மட்டும் நம்ம லேர்ன் பண்ணா ரிவைஸ் பண்ணா மோர் தென் வந்து எனஃப். சரி, இப்ப கரெக்டான ஆன்சர் பண்ணலாம். அப்ப என்ன சொல்லிருக்காங்க, ஆப்டிக்கல் பினாமினன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ளூ கலர் ஆஃப் த ஸ்கை வந்து ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டா இருக்கு ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்களேன், இது ஒரு நல்ல கொஸ்டின்ஸ். எலக்ட்ரிக்கல் டிவைஸ் யூஸ்டு ஃபார் கன்வெர்ட்டிங் மெக்கானிக்கல் எனர்ஜி யூனிட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சொல்றாங்களே. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் என்னன்னா எலிமினேஷன் மேல நம்மளால வந்து சால்வ் பண்ண முடியும். எப்படின்னா வோல்ட் மீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணும், கண்டிப்பா வோல்டேஜ் தான் வந்து மெஷர் பண்ண யூஸ் பண்ண எலிமினேட் பண்ணிடலாம். அம்மீட்டர் எது வரும், கரண்ட வந்து என்னன்னா மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றதா நம்மளோட அம்மீட்டர், இதையும் எலிமினேட் பண்ணலாம். நம்ம டவுட் அப்படின்னு வந்தா மோட்டரா ஜென்ரேட்டரா அப்படின்னு தான் டவுட் வரும். ஸோ மோட்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்லயே பார்த்துருப்போம். இப்ப மோட்டரோட பிளக்கை வச்சு நம்ம சுவிட்ச் போர்ட்ல கனெக்ட் பண்ணனா என்ன ஆகும், இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கிறது எதா மாத்தும் அப்படின்னு பார்த்தா மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்தும். அதனாலதான் நம்மளுக்கு வந்து என்னன்னா தண்ணியை வந்து மேல கொண்டு வரும் ரைட்டா. சோ அதே பேட்டர்ன்ல இங்க வந்து ஜென்ரேட்டர் இப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். என்னன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியை எதா மாத்தும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா வந்து மாத்தும். சோ இப்ப நீங்க ஜென்ரேட்டருக்கு எப்படி நாவத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். நம்மளோட வந்து விண்டு ஜென்ரேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, விண்டு ஜென்ரேஷன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், டர்பைன் வந்து என்னன்னா அங்க வச்சிருப்பாங்க, டர்பைன் ஃபாஸ்டா வந்து சுத்தும். அப்ப சுத்தும் போது என்ன ஆகுதுன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி உருவாகும். அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் இன்ட்டு என்ன அப்படின்னா நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வரும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியா வந்து கிடைக்குது ரைட்டா. அந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை ஜென்ரேட்டரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. விண்டோட வந்து என்னன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனோட. சரிங்களா, அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா 4th வரும். ஏன்னா அவன் கொஸ்டின்ஸ் கேட்டது மெக்கானிக்கல் எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் இன்ட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சொன்னா ஆன்சர் வந்து 4th வரும். பட் என்சிஆர்ட்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க நான் கொடுத்துருக்கேன். இதையே என்சிஆர்ட்ல டைரக்டாவும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க, நீங்க பாத்துக்கலாம். ஆக்சுவலி பிசிக்ஸோட 10th புக்கோட சாப்டர் 13 பேஜ் நம்பர் 236 37 வந்து நீங்க கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்க ரைட்டா. சரி, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் எலக்ட்ரிக் மோட்டர் எலக்ட்ரிக் ஜெனரேட்டருக்கு ஒரு டிஃபரன்ஸ், அதே மாதிரி அம்மீட்டர் வோல்ட் மீட்டருக்கு ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு இதுல கொடுத்ததை மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணி ரொம்ப வந்து இன்டெப்த் இதுல தேவையில்லை. ஜஸ்ட் பேசிக்ஸ் வாட் இஸ் வாட் அப்படின்னு பார்த்தாவே வந்து மோர் தென் எனஃப். ஓகேவா, சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். சோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, இது ஒரு ஈஸியான கொஸ்டின். எ மேக்னிடியூட் ஆஃப் ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் இஸ் 2 மீட்டர், வாட் இஸ் த பவர் ஆஃப் லென்ஸ் சொல்றாங்களே. ஆக்சுவலி பவர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா பவர் ஈக்குவல் டு 1/f அப்படின்னு வரும். எஃப் வந்து ஃபோக்கல் லென்த். இதுல ரெண்டு இருக்கு, ஒன்னு கான்கேவ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா நம்ம நெகட்டிவ் அப்படின்னு எடுக்கணும், கான்வெக்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு வந்து ஆட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போ என்ன கேட்டாங்க, பவர் ஈக்குவல் டு 1/f அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கலாம். எஃப் ஏன்னா 1/2, 1/2 அப்படின்னா 0.5. அவன் கேட்டிருக்கிறது கான்கேவ். கான்கேவ்னால என்ன வரும்னா -0.5 டயாப்டர் அப்படின்னு வரும். டயாப்டர் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட லென்ஸோட வந்து என்ன எஸ்ஐ யூனிட் ரைட்டா. அப்ப ஆன்சர் வந்துன்னா பி -0.5 டயாப்டர் அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ இதை இங்க வந்து என்னன்னா ஜஸ்ட் நான் இதாக கொடுத்துருக்கேன், நீங்க வந்து பாத்துக்கலாம் ரைட்டா. இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா பவர் ஆஃப் லென்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கான்வெக்ஸ் வந்து பாசிட்டிவும் கான்கேவுக்கு வந்து நெகட்டிவ் வரும். இது தெரிஞ்சா போதும், பவர் ஆஃப் லென்ஸ் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், அட் டைம் ஆஃப் ஷார்ட் சர்க்யூட் எ கரண்ட் இன் எலக்ட்ரிக் சர்க்யூட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. கரண்ட் வந்து என்னன்னா 0 ஆகுமா இல்ல ரிமைன் சேமா தான் இருக்குமா
இல்ல ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகுமா இல்ல டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. சோ இதுக்கு பேசிக்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணிடலாம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நார்மலா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வச்சுக்கங்களேன். அதுல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சில ரெசிஸ்டன்ட் வந்து என்ன காம்பவுண்ட் வச்சிருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பல்பு இல்ல ரெசிஸ்டர் எல்லாம் வைக்கிறாங்கன்னா, அது என்ன பண்ணும்? கரண்ட் ஃப்ளோ ஆகுறத வந்து லிமிட் பண்ணும். ஒரு அளவுக்கு மேல வந்து ஃப்ளோ ஆக விடாது. பட் ஷார்ட் சர்க்யூட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அப்படியே ஆப்போசிட்டா நடந்துரும். இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி, அதாவது ஷார்ட் கட் எடுத்து வந்து என்னன்னா, கரண்ட் வந்ததுன்னா ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஃப்ளோ ஆகுச்சு அப்படின்னு பார்த்தா என்ன கிடையாது. இந்த இடத்துல எந்த ஒரு ரெசிஸ்டருமே கிடையாது. கரண்டோட ஸ்பீட் வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, டிராபிக் சிக்னலோட கனெக்ட் பண்ணிக்கணும். இப்ப இந்த பல்பு, மோட்டார், ரெஜிஸ்டர் இந்த காம்போனன்ட்லாம் என்னன்னா, நம்மளோட டிராபிக் சிக்னல். டிராபிக் சிக்னல் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம போகிறத வந்து ஸ்லோ பண்ணும். டிராபிக் சிக்னலே இல்ல அப்படின்னு பார்த்தோன்னா, பிச்சுக்கிட்டு போகும்ல. அதே தான் இங்கேயும் பேட்டர்ன் நடக்குது. கரண்ட் வந்து என்னன்னா ஃபாஸ்டா வந்துன்னா ஃப்ளோன்னு சொல்றாங்க. இப்படி ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா என்ன ப்ராப்ளம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட ஓவர் ஹீட்டிங். ஆனா அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஓவர் ஹீட்டிங் இருக்கும். ஓவர் ஹீட்டிங் ரிலேட்டட் டு வந்து எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆகலாம். இல்ல நம்மளோட எக்யூப்மெண்ட் வந்துன்னா டேமேஜ் ஆகலாம் அப்படின்னு நம்ம நிறைய மூவிலையும் பார்த்திருப்போம். நம்ம நேர்லயும் வந்துன்னா பார்த்திருக்கலாம். சரிங்களா? சோ அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷார்ட் சர்க்யூட் நடந்துருமேன்னு சொல்லிட்டு நம்மளோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபியூஸ் ஆர் வந்துன்னா சர்க்யூட் பிரேக்கர் வந்துன்னா ஆல்வேஸ் வந்து என்னன்னா அட்டாச் பண்ணிருப்பாங்க. ப்ரொடக்ஷன் டிவைஸா அட்டாச் பண்ணிருப்பாங்க. சோ இது வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. சில இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஷார்ட் சர்க்யூட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கரண்டோட ஃப்ளோ வந்து என்னன்னா டிராஸ்டிக்கா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் நம்ம இதுல இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ரைட்டா? சோ அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, இதுல இன்க்ரீசஸ் வந்துன்னா ஷார்ப்லி வந்து என்னன்னா இதான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். சோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க. இதுல என்ன சொல்லியும், இஃப் எ லீனியர் மொமெண்டம் ஆஃப் மூவிங் ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் பை வந்துன்னா 2 times, then its kinetic energy will change by the factor of அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ இந்த கொஸ்டின் என்னன்னா, இதுவும் கைனடிக் எனர்ஜி வச்சுதான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கேன். பட் ரெண்டு கான்செப்ட் இருக்கு. லீனியர் மொமெண்டம் சொல்றாங்கல்ல. லீனியர் மொமெண்டம்னா P is equal to mv அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். கைனடிக் எனர்ஜி அப்படின்னா ஆஃப் equal to mv ஸ்கொயர் அப்படின்னு ஃபார்முலா இருக்கும். சோ இது ரெண்டையும் தான் நம்ம அட்டாச் பண்ணி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். இதுல நார்மலா ஒரு லீனியர் மூமெண்டம் இருக்கும். அதே மாதிரி நார்மலா ஒரு கைனடிக் எனர்ஜி அதுக்கு இருக்கும். அந்த லீனியர் மொமெண்டம் சேஞ்ச் பண்ணும்போது கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகும். அந்த கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆகதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்ப நான் ஆல்ரெடி அதுல கொடுத்திருந்தாங்க. நான் அப்படியே டைரக்டாவே வந்து இன்சைட்ல இருந்து எடுத்துக்கிட்டேன். சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இங்க பாருங்களேன். சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இத சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கிறாங்க. இது சமன்பாடு வந்து 2ன்னு எடுத்துக்கிறாங்க. இந்த சமன்பாடு 2 ரெண்டு சைடுமே வந்து மல்டிப்ளை பண்றாங்க. எதுக்கு மல்டிப்ளை பண்றாங்க? இந்த கைனடிக் எனர்ஜியோட வெலாசிட்டி ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல் பண்றதுக்காக. ரைட்டா? சோ அப்ப b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு m ஸ்கொயர் v ஸ்கொயர்னு வச்சுட்டு இந்த வெலாசிட்டி ஸ்கொயர் இருக்குல்ல, அதை மட்டும் வச்சணும் அப்படின்னா p ஸ்கொயர் டிவைட் பை வந்து m ஸ்கொயர்னு வரும். இதை என்ன கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணாங்கன்னா சமன்பாடு 1ல போடுறாங்க. இது எப்போ ஆஃப் m v ஸ்கொயர் இருக்கு. இதுல நம்ம சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும்? ஆஃப் m v ஸ்கொயர்ல வந்து என்னன்னா b ஸ்கொயர் பை வந்து m ஸ்கொயர் வரும். ரைட்டா? இந்த m-க்கும் இந்த ஸ்கொயர் அடியாரும். மிச்ச ரிமைனிங் என்ன இருக்குன்னா b ஸ்கொயர் பை வந்து 2m இருக்கும். சோ இதுதான் வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட்டா? சோ இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு சேஞ்ச் ஆகும் சொல்றாங்களா. இஃப் வி சேஞ்ச் த மொமெண்டம் ஆஃப் மூவிங் ஆப்ஜெக்ட் பை 2 times. ஏன்னா கொஸ்டின்லேயே அதான் வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம மொமெண்டத்தை வந்து சேஞ்ச் பண்ணா 2 times அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகும்னா செகண்ட் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? இங்க b ஸ்கொயர் இருக்குல்ல, இங்க 2 times சேஞ்ச் பண்ணால 2b ஸ்கொயர் டிவைட் பை வந்து 2m. அப்ப மேல அதாவது இதையும் இதையும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டைரக்டா வந்து டிவைட் பண்றாங்க. சோ டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாருங்களேன். b ஸ்கொயர் பை வந்து 2m. சோ என்ன ஆகும்? இதை கீழே போகும்போது இங்க மேல 2m வரும். கீழே வந்து 4b ஸ்கொயர் வரும். ரைட்டா? சோ 2m 2 ஆயிடும். இந்த b ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் அடியாயிரும். 1/4 அப்படின்னு வந்து நிற்கும். சோ அப்ப என்ன மீனிங் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, when the momentum of the object வந்து changes by 2 times அப்படின்னு பார்த்தா கைனடிக் எனர்ஜி கேட் வந்துன்னா 4 times வந்து கிடைக்கும். சோ அதுதான் இதுல வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு. ரைட்டா? சோ அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 4 அப்படின்னு வரும். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இது மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸாம்ல கேட்கறாங்க அப்படின்னா தெரிஞ்சா வந்து ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் வந்து ஸ்கிப் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு 125 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா 125 கொஸ்டினுமே தெரியணும் அவசியம் கிடையாது. சோ நமக்கு கட் ஆஃப் வர அளவுக்கு வந்து என்னன்னா கிடைச்சாவே மோர் தென் எனஃப் தானே. சோ அதை வந்து என்னன்னா மைண்ட்ல வச்சுட்டு சால்வ் பண்ணுங்க. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. which one of the following oxides react with both acid and வந்து என்ன பேஸ்னு சொல்றாங்கல்ல. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் என்னன்னா ஆக்சைடுல நிறைய டைப்ஸ் இருக்கு. அது தெரிஞ்சா மட்டும் தான் இந்த கொஸ்டினை நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இங்க பாருங்களேன். மொத்தம் 4 விதமான டைப் ஆஃப் வந்து ஆக்சைடு இருக்கும். ஃபர்ஸ்ட் அசிடிக், ரெண்டாவது வந்து பேசிக், மூணாவது வந்து ஆம்பியோடெரிக், நாலாவது வந்து நியூட்ரல். சரி, இதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த மூணுமே இம்பார்ட்டன்ட். அசிட்டிக் ஆக்சைடுனா இதுல பேர் மட்டும் தான் ஆசிட் இருக்கே தவிர எதோட ரியாக்ட் ஆகுனா ஆல்கலிஸ். ஆல்கலிஸ் மீன்ஸ் வந்து பேஸோட ரியாக்ட் பண்ணி நமக்கு வந்து சால்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட்டா? அடுத்து வந்து பேசிக். பேசிக்ஸ் இருக்கனால வந்து
ஆசிடோட வந்து ரியாக்ட் அப்படியே உல்டாவா மாறி இருக்கும் ரைட்டா. ரியாக்ட் வித் ஆசிட் டு ஃபார்ம் வந்துன்னா சால்ட். ஆம்பியோட்டரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கூடயுமே ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு சால்வ் பண்ணும். ஆசிடோட ரியாக்ட் ஆகும், ஆல்கலிஸ் கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். நியூட்ரல் ஆக்சைடு என்னன்னா ரெண்டு கூடயுமே வந்து ரியாக்ட் ஆகாம நம்மளுக்கு சால்ட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதுதான் நியூட்ரல் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த எல்லாத்தையுமே நம்மளால வந்து எக்ஸாம்பிள் நவுத்தர முடியாது. ஈவன் இது எல்லாமே என்சிஆர்டியோட எக்ஸாம்பிள் தான். பட் நீங்க ஏதாவது ஒன்ன நாவத்துல வச்சுட்டு அதை வச்சு எலிமினேஷன் மூலம் வந்து யூஸ் பண்றதா பெஸ்ட் வேன்னு சொல்லுவேன். இதுல ஆம்பியோட்டரிக் ஆக்சைடோ வந்து என்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இது என்சிஆர்ல கொடுத்தது. அலுமினியம் ஆக்சைடு, அதே மாதிரி லெட் ஆக்சைடு, அதே மாதிரி ஜிங்க் ஆக்சைடு, இந்த மூணும் வந்தாவே என்ன நாவத்துல வச்சுக்கணும், ஆம்பியோட்டரிக் ஆக்சைடு வந்து வச்சுக்கணும். அசிட்டிக் ஆக்சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, நம்மளோட வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, அதே மாதிரி நைட்ரஜன் ஆக்சைடு, இதை வந்து வச்சுக்கணும். மிச்ச இந்த பேசிக் ஆக்சைடு ஆர் நியூட்ரல் ஆக்சைடு நம்ம எலிமினேஷன் மூலம் வந்து என்ன எலிமினேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வேண்டியதான். சரிங்க, எதுக்கு சொல்றேன்னா எல்லாத்தையும் நாவத்துல வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாமே மறந்து போயிடும். அதுக்காக தான் ஏதாவது ஒன்னு நாவத்துல வச்சுட்டு அதை நம்ம எலிமினேஷன் மூலம் கொண்டு வரும்போது ஈஸியாவும் இருக்கும், ரொம்ப வந்து மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகாது ரைட்டா. சோ இப்ப என்ன கேட்டிருந்தான் அப்படின்னு கேட்டேன்னா நம்மளுக்கு அல்லது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆசிட் ஆக்சைடு வந்து ரியாக்ட் வித் போத் ஆசிட் அண்ட் வந்து பேஸ் தானே சொல்லிருக்கான். அப்ப என்ன கேட்டிருக்கான், ஆம்பியோட்டரிக் ஆக்சைடு சொல்லியிருக்கான். ஆம்பியோட்டரிக் ஆக்சைடு அப்படின்னு இருந்தாவே அலுமினியம் ஆக்சைடு வந்துடும், அதே மாதிரி லெட் ஆக்சைடு வந்துடும், அதே மாதிரி வந்து ஜிங்க் ஆக்சைடு வந்துடும். இந்த மூணு தான் என்ன அப்படின்னா என்சிஆர்ல கொடுத்த வந்து நம்மளோட ஆம்பியோட்டரிக் ஆக்சைடு. அப்ப கரெக்ட் ஆன்சர் ஏ தான் ஒரு ரைட்டா. இந்த கால்சியம், சோடியம், பொட்டாசியம் மூணுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பேசிக் ஆக்சைடு கீழே வந்து வந்துடும். பாருங்க, கால்சியம் பொட்டாசியம் வந்து என்னன்னா எல்லாம் எங்க இருக்குன்னு வரீங்க, இங்க இருக்கு. சோ நம்மளோட வந்து என்னன்னா N2O, CaO, K2O, மெக்னீசியம் ஆக்சைடு, அதே மாதிரி காப்பர் ஆக்சைடு எல்லாமே வந்து பேசிக் ஆக்சைடு கீழே வந்து ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க என்ன சொல்றேன், which one of the following makes bread soft and spongy when baking soda is added சொல்றாங்கல்ல. ஆக்சுவலி பிரெட் வந்து என்ன சாஃப்டா இருக்கான காரணம் தான் வந்து என்னன்னு கேட்டிருக்கேன். சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன சொல்றாங்கன்னா நார்மல் வந்து என்னன்னா மாவு இருக்கு, அந்த மாவோட பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணும், அதோட வாட்டரும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது அண்டர்கோஸ் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்றாங்க. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்ப என்ன உருவாகுனா CO2 வந்து கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த கேஸ் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வந்துன்னா நம்ம பிரெட்டா இருக்கட்டும் இல்ல கேக் வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சா இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா. அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா நம்மளோட CO2 கார்பன் டை ஆக்சைடு தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வந்து பிரெட் ஆர் கேக் வந்து சாஃப்டா இருக்குது ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இதான் ஜஸ்ட் ஒன் லைனர் கொஸ்டின் தான். பொராக்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் அப்படின்னு சொல்றாங்களே. ஆக்சுவலி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ரொம்ப டஃப் ஆனது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் வந்து என்ன ஆன்சர் பண்ண முடியும். தெரியலையா ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்றதா வந்து பெஸ்ட் வே. ஏன்னா எலிமினேஷன்ஸ் அப்படின்னு வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணவே முடியாது. சரி, இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பாருங்க. பொராக்ஸ் அதுக்கான கெமிக்கல் நேம் என்ன சொல்றாங்கன்னா சோடியம் சால்ட் ஆஃப் வந்துன்னா டெட்ரோபோரிக் ஆசிட். இது எங்க இருந்து அப்டைன் பண்றாங்கன்னா கோலமினைட் ஊர்ல இருந்து. எப்படின்னா பாயிலிங் இட் சொல்யூஷன் வித் வந்து சோடியம் கார்பனேட். இந்த பொராக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிளீனிங்க்கு வந்து பெருசா யூஸ் பண்றது ரைட்டா. சோ இது கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா பொராக்ஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் வந்து சோடியம் கார்பனேட் வந்து என்னன்னா அதோட என்னன்னா கோலமினைட் சொல்யூஷன்ஸ் பாயில் பண்ணும்போது உருவாகிறதா வந்து பொராக்ஸ் ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், சினோபார் இஸ் a ஒரே ஆஃப் அப்படின்னு சொல்றாங்களே. இதெல்லாம் ரொம்ப டைரக்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு கேக்குறாங்க. இது நம்ம தெரிஞ்சிருந்தா வந்து அட்டன் பண்றதா, தெரியலையா எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து என்னன்னா தெரியல அட்டன் பண்ணாதீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க. நம்மளுக்கு நெகட்டிவ் இருக்கு அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கட் ஆஃப் வர அளவுக்கு நம்ம அட்டன் பண்ணா மோர் தென் எனஃப் ரைட்டா. சரி, இப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன, சினோபார் இஸ் a டாக்ஸிக் ஒரே ஆஃப் வந்து மெர்குரின்னு சொல்றாங்க. இது கம்போஸ்ட் ஆஃப் வந்து மெர்குரி சல்ஃபைட். ஸோ ஜஸ்ட் வந்து வாட் இஸ் வாட் அப்படின்னு கேட்டதுனால லேர்ன் பண்ணிட்டா மோர் தென் எனஃப். இப்ப என்னன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னா நம்மளோட என்சிஆர்டில தான் எடுக்கிறாங்க. அது கிளாஸ் 10th லெவல் தான் வந்து எடுக்கிறனால அதுல ஏதாவது இந்த மாதிரி நேம் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஜஸ்ட் வந்து என்னன்னா ரிமெம்பர் பண்ணிக்கங்க. அப்கமிங் எக்ஸாம்ல கேட்டா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், மெர்குரி அப்படின்னு ஒரு ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஒயிட் கோல் இஸ் அ அலை ஆஃப் அப்படின்னு சொல்றாங்களே. சோ இந்த மாதிரி கொஸ்டினுமே நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இங்க பாருங்க, கோல்டு அதோட வந்து அதர் ஒயிட் மெட்டல்ஸ் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஒயிட் கோல்டு அப்படின்னு சொல்றாங்க. ஒயிட் கோல்ட்ல கோல்டு இருக்கும், அதோட சேர்த்து வந்துன்னா மெட்டல் வந்து ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா அதை வந்து மிக்ஸ் பண்றாங்க. அதுவும் பர்டிகுலரா என்ன மெட்டல் அப்படின்னு பாருங்களேன், நிக்கல் வந்து என்ன இருக்கு, பலேடியம் இருக்கு, பிளாட்டினம் இருக்கு, மேங்கனீஸ் இருக்கு, காப்பர், சிங்க், ஆர் வந்துன்னா சில்வர் இருக்கு ரைட்டா. சோ இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிளாட்டினம் வந்துன்னா ஒரு சமயம் வந்து நிறைய டிமாண்ட் வந்து இருந்துச்சு கோல்டை விட. ஏன்னா அது நிறைய பேர் அளவுக்காக வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. பட் இவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னா கோல்டையும் வந்து ஒயிட் கலர்ல சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்படி கிரியேட் பண்ணதான் வந்து ஒயிட் கலர். இது பிளாட்டினத்துக்கு ஒரு காம்படிட்டரா வேணும்னு சொல்லி கிரியேட் பண்ணாங்க ரைட்டா. சோ இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் வேணும் அப்படின்னா இந்த ஒயிட் கோல் ஜஸ்ட் கலர் மட்டும் வந்து சேஞ்ச் ஆகுது, அதோட சேர்த்து என்ன அப்படின்னா இதோட டியூரபிலிட்டி ஸ்ட்ரென்த்துமே வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெண்டு காமன் அலாய்ஸ் வந்து அப்படின்னு பார்த்தோன்னா கோல்டு, பெல்லடியம், சில்வர் ஒண்ணு, இன்னொன்னு
கோல்டு நிக்கல் காப்பர் சிங்க் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க சரியா. இப்ப அவன் கேட்டிருக்கிறது என்னன்னா ஒயிட் கோல்டு என்ன அப்படின்னா என்ன அலைன்னு சொல்லியிருக்கான். அப்ப கரெக்ட் ஆன்சர் இங்க பாருங்க, கோல்டு இருக்கு, நிக்கல் இருக்கு, பெல்லடியம் இருக்கு. அப்ப கரெக்ட் ஆன்சர் ஏதான் வரும். கோல்டு கோபால்டு வந்து டெஃபினட்டா ஆட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி டைட்டானியம் வந்து என்னன்னா இந்த இடத்துல வந்து கிடையவே கிடையாது. அடுத்துங்க வரணும் மெக்னீஷியம்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து வரவே வராது ரைட்டா. அப்ப என்ன வரும் ஆன்சர் வந்து ஏதான் வந்து கரெக்டா வரும் ரைட்டா. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஹைட்ரோஜனைசேஷன் ஆஃப் ஆல்கீன்ஸ் கேன் பி கேரிட் அவுட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த ஆல்கீன்ஸ் எல்லாமே எதுல வரும் அப்படின்னு பார்த்தா ஹைட்ரோ கார்பனோட ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து வரும். அது லேர்ன் பண்ணா மட்டும் இந்த மாதிரி கொஸ்டின் நம்மளால வந்து என்னன்னா ஆன்சர் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணி தான் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கங்க ரைட்டா. ஸோ இப்போ அந்த கொஸ்டினை பாருங்களேன், ஏன்னா ஆல்கீன்ஸ் அதே மாதிரி வந்து ஆல்கேன்ஸ் இன்னொரு வெர்சஸ் வந்து ஆல்கைன்ஸ் அப்படின்னு வரும். ஸோ ALKYNES இதை நான் ஆட் பண்ண மறந்துன்னு இதை மட்டும் நான் வச்சுங்க ரைட்டா. இப்போ என்ன மீன்ஸ் அப்படின்னா இது எல்லாமே ஹைட்ரோ கார்பனோட வந்து ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஆல்கீன்ஸ் என்னன்னா அன்சாச்சுரேட்டட் மாலிகுலா இருக்கும். இந்த ஆல்கீன்ஸ் வந்து சேச்சுரேட்டட் மாலிகுலா இருக்கும். இதுல அடிஷன் வந்து என்னன்னா நடக்கும், இதுல என்னன்னா சப்ஸ்டியூஷன்ஸ் வந்து நடக்கும். இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் மேக் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இதை ஃபியூலுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்ப இந்த ஆல்கீன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பனா இருக்குல்ல, இதை சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பனா மாத்துவாங்க. எதன் மூலம் மாத்துவாங்கன்னா ஹைட்ரஜனை வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் என்ன அப்படின்னா பெலேடியம் ஆர் நிக்கலை யூஸ் பண்ணி. அப்ப இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அன்சாச்சுரேட்டடா இருக்கிறத சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பனா வந்து சேஞ்ச் பண்றாங்க ரைட்டா. இந்த அளவுக்கு நம்ம பார்த்தா போதும், ரொம்ப இன்டெப்த் வந்து போக தேவையில்ல ரைட்டா. சோ இப்ப கரெக்டான ஆன்சர் வாங்க. என்ன கேட்கிறான், ஹைட்ரோஜனைசேஷன் ஆஃப் வந்து ஆல்கீன்ஸ் நடக்குது, ஏன்னா ஹைட்ரஜனை வந்து இங்க ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்ணும்போது வந்து என்ன பிரசன்ஸ் அந்த வந்து என்ன கேட்டலிஸ்ட் அவன் என்னன்னு கேட்டிருக்கான். இது என்னன்னா ஆன்சர் நிக்கல் தான் வரும். ஏன்னா இங்கதான் பார்த்தோம் இதோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட கேட்டலிஸ்டா என்ன இருக்குன்னா பெலேடியம் இருக்கும் ஆர் வந்து நிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப கரெக்ட் ஆன்சர் இங்க என்ன டி தான் வரும் ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது ஒரு சிம்பிளான கொஸ்டின். கால்சியம் ஆக்சைடு வந்துன்னா ரியாக்ட் வித் வாட்டர் டு ப்ரொடியூஸ் வந்துன்னா ஸ்லேக்டு லைம். இட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆக்சுவலா என்ன ரியாக்ஷன் மட்டும் தான் வந்து கேட்டிருக்கேன். நல்லவேளை கால்சியம் ஆக்சைடு வந்து வாட்டரோட ப்ரொடியூஸ் ஆகும்போது ஒரு லைம் வருதுல, அந்த லைமுக்கான கெமிக்கல் ஃபார்முலா கேட்டிருந்தானா நம்ம குழம்பிருப்போம். ஜஸ்ட் அவன் என்ன ரியாக்ஷன்ஸ், இது காம்பினேஷனா இருக்கா, இல்ல டீகம்போசிஷனா இருக்கா, ஆக்சிடேஷனா இருக்கா, இல்ல அடிஷனா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நம்மளோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தா போதும். இதுல பாருங்க, ஸோ டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா காம்பினேஷன் இருக்கு. லைட் A B ரெண்டு சப்ஸ்டன்ஸ் C மாத்தும் அப்படின்னா இது காம்பினேஷன். அதே டீகம்போசிஷன் A இருக்கு B பிளஸ் C மாறுச்சுன்னா இது டீகம்போசிஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா A பிளஸ் BC வந்து AC பிளஸ் B மாறுச்சுன்னா அது டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். ஆக்சிடேஷன் ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகும், ரிடக்ஷன் ஆக்சிஜன் வந்து லாஸ் ஆகும். ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டு சைமல்டேனியஸ் நடந்துச்சுன்னா அது ரிடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அவன் கேள்வி என்ன கேட்டதுன்னா நம்மளுக்கு கால்சியம் ஆக்சைடு இருக்கு, அது வாட்டரோட ஃபார்ம் ஆகும்போது ஃபிளேக்டு லைம் வருது. இங்க பாருங்க, கால்சியம் ஆக்சைடு ஒரு சப்ஸ்டன்ஸ், வாட்டர் ஒரு சப்ஸ்டன்ஸ், நமக்கு கிடைக்கிறது வந்து லைம், இது வந்து மூணாவது சப்ஸ்டன்ஸ். என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல, கண்டிப்பா வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் தான் நடந்திருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும்னா காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு தான் வரும் ரைட்டா. அப்ப ஆன்சர் வந்து இங்க பாருங்க, காம்பினேஷன் ரியாக்ஷன் ஒரே ஆன்சர் ஏதா இருக்கு, இதுதான் கரெக்டான ஆன்சர். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன போயிடலாம். சோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, சோ நம்ம இதுல கடைசி கொஸ்டின்ஸ் அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்களே, இது ரொம்பவே ஃபேக்சுவல் அண்ட் வந்து டேட்டா ஓரியன்டான கொஸ்டின். நம்மளுக்கு தெரிஞ்சதா மட்டும்தான் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கான இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நார்மல் ஒரு ஆட்டம்ஸ் இருக்குன்னா அதுல நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் வந்து செல்லுக்கும் உள்ள டிஸ்டன்ஸா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்டாமிக் ரேடியஸ் சொல்றாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது ஹைட்ரஜனோட அட்டாமிக் ரேடியஸ் வந்து 37 பிகோமீட்டர். ஜஸ்ட் ஒரு ஃபேக்சுவல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா. ஸோ அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், 37 பிகோமீட்டர் அப்படின்னு வரும் ரைட்டா. சரி, இதோட என்ன ஆகும் அப்படின்னா 2022 சயின்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் வந்து பார்த்தோம். இந்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கண்டிப்பா சொல்லுங்க ரைட்டா. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.